நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்கார பாயிரம். நாம் இதுக்கு முன்னால் 4 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 5வது பதிவு. இப்போ இந்த பாடலில் இந்த நூல் ஜாதக அலங்காரம் எதை பற்றி பேசுது, என்னென்ன அம்சங்களை எல்லாம் வெளிப்படுத்துதுங்கிறத நூலாசிரியர் வெளிப்படுத்துகிறாங்க. முதல்ல நம்ம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை அடுத்து பார்ப்போம். கொண்டு தமிழ் ஜாதக அலங்காரம் என பெயர். குறித்திடும் அரித்தம் சுபம் ராஜயோகமும் அங்கி செய்யும். மண்டிய நட்பு ஆட்சி உச்சம் பகை நீச்சம் வகைகள். மறுபுதிரை காணமுடன் மூலத்திரிகோணம். கண்டிடும் வேலை குணங்கள் ஓரை மகாதசையும் காலச்சக்கரம் முதலாய் அங்கிசையாம் சக்கரமும் மிண்டிய லக்கணம் முதலாய் 12 பாவகத்தில் விரித்த பலன் இவை தெரிந்து விளம்பலுற்றாம் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ அந்த முதலடி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கொண்டு தமிழ் ஜாதக அலங்காரம் என பேர். இந்த ஜாதக அலங்காரங்கிறது வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த ஜாதக அலங்காரம் என்னும் நூலை கொண்டு தமிழ்படுத்தப்பட்ட நூல் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த ஜாதகத்தில் எதெல்லாம் வருதுங்கிறத அதே அடியில் அடுத்த வரியில் சொல்கிறார். குறித்திடும் அரிஷ்டம் சுபம் ராசயோகம் அங்கிசை. கிரகங்கள் பெறக்கூடிய பலம், ஒருத்தருக்கு அவருடைய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்குது அப்படிங்கிற. குறித்திடும் அரிஷ்டம். அரிஷ்டம்ங்கிறது ஒரு குழந்தை பிறந்த போது ஆயுள் குற்ற தோஷம். அந்த குழந்தைக்கு தாய்க்கு தகப்பனுக்கு அல்லது மாமனுக்கு அல்லது தாய் வழி சொந்தங்களுக்கு அல்லது தகப்பன் வழி சொந்தங்களுக்கு எந்த மாதிரியான அரிஷ்ட தோஷம். அரிஷ்ட தோஷம்னு சொன்னால் ஆயுள் குற்ற தோஷம். இது தவிர அந்த ஜாதகங்களுக்கு எந்த மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும், எந்த மாதிரியான ராஜயோகங்கள், அந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரி பலம் பெற்று இருக்கு, அதை அம்சத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாங்கிறார். அங்கிசை அப்படிங்கிறது அம்சத்தை குறிக்கும். நவ கிரகங்கள் பெற்று இருக்கக்கூடிய பலத்தையும் பெருமையையும் அந்த அங்கிசைங்கிற வார்த்தை குறிக்கும். அடுத்த அடியில் சொல்லும்போது மண்டிய நட்பு ஆட்சி உச்சம் பகை நீச்சம் வகைகள். ஒரு கிரகங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கா, ஆட்சி வீட்டில் இருக்கா, உச்ச வீட்டில் இருக்கா, அல்லது பகை வீட்டில் இருக்கா, நீச்ச வீட்டில் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுங்கிறார். அதை பார்த்தா தான் அந்த கிரகத்தினுடைய பலம் தெரியும். இது தவிர மறுபு திரை காணும். ஒரு ராசியை 3 பங்காக பிரிக்கிறது. ஒரு ராசி விட்டை 3ஆக பிரிக்கும் போது அந்த ராசி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகமானது முதல் திரைகாணத்தில் இருக்கா, 2வது திரைகாணத்தில் இருக்கா, 3வது திரைகாணத்தில் இருக்கா, அப்படி இருந்தால் என்ன பலன், அப்படியெல்லாம் பிரித்து சொல்கிறத இந்த நூலில் சொல்லியிருக்கிறேங்கிறார். மறுபு திரை காணமுடன் மூல திரிகோணம். ஒரு கிரகம் ஆட்சி வீட்டில் இருந்தால் எந்த பலம் வருமோ, உச்ச வீட்டில் இருந்தால் என்ன பலம் தருமோ, அதுபோல் மூல திரிகோண வீட்டில் இருந்தால் கூட அந்த கிரகங்கிறது மிகுந்த பலம் பெற்று நற்பலனை வாரி வழங்கக்கூடிய அம்சம் இருக்குங்கிற. அதையெல்லாம் இந்த நூலில் சொல்லி இருக்குங்கிற. அடுத்த 3வது அடியில் சொல்லும்போது கண்டிடும் வேலை குணங்கள். ஒரு குழந்தை பிறக்கிற போது அந்த பிறந்த நேரத்துக்கு அந்த நொடிக்கு முக்குண வேலைன்னு வருது. தாமச வேலையா, ராட்சச வேலையா, அல்லது சாத்வீக வேலையில் அந்த குழந்தை பிறந்திருக்கா, அந்த முக்குண வேலையில் எந்த குண வேலையில் பிறந்தால் எந்த மாதிரியான குணாதிசயங்கள் அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிற அம்சம் உண்டு. அந்த அம்சமெல்லாம் அந்த நூலில் சொல்லி இருக்குங்கிற. ஓரையும் மகாதசையும். நவக்கிரகங்களில் அந்த தூள கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாளையிலையும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான ஓரைகள் வருது. சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, வியாழன், செவ்வாய்னு சொல்லி அந்த 7 ஓரைகள் மாறி மாறி 24 மணி நேரத்தில் 3 சுற்று ப்ளஸ் வரும். அப்போ ஒரு குழந்தை பிறந்த அந்த நொடிக்கு எந்த ஓரை இருந்த எந்த கிரகத்தினுடைய ஓரை, அந்த கிரகத்தினுடைய ஓரை ரீதியாக அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான சுபாசுப பலம் உண்டு, குணாதிசயங்கள் உண்டு அப்படிங்கிறது கணிக்கணும். அதை கணிக்கிறது இந்த நூலில் இருக்குங்கிற. அதுபோல் மகாதசை. ஒரு குழந்தை பிறந்த போது அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்துச்சோ, அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துக்கு உண்டானதோ அந்த கிரகத்தினுடைய தசைங்கிறது அந்த குழந்தையினுடைய ஜென்ம தசையா, பிறந்த கால தசையா வரும். ஜனன கால தசை. அது அடுத்தடுத்த தசை. அந்த தசாபுத்தி படி தான் அந்த குழந்தைக்கு அந்த பலாபலம் அறுவடைக்கு வரும். தசாபுத்தியில் தான் அந்த பலன்கள் கிடைக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் இருக்குன்னு சொன்னால் அப்போ குரு தசையிலேயோ அல்லது சந்திர தசையிலேயோ தான் அந்த குருச்சந்திர யோகத்துக்கு உண்டான சுபபலன் வரணும். அப்போ இதையெல்லாம் இந்த நூலில் விளக்கமாக சொல்லி இருக்கிறேங்கிறார். காலச்சக்கரம் முதலாய் அங்கிசையாம் சக்கரமும். இது காலச்சக்கர தசை பற்றிய விவரங்களையும் சொல்லி இருக்கிறோம்.
அதே மாதிரி நவாம்ச சக்கரத்தில் கிரகங்கள் இருந்தால் அதுக்குண்டான என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிற. இறுதியாக முடிக்கும்போது மிண்டிய லக்னம் முதலாய் 12 பாவகத்தை. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது தான் சிரத்து ராசின்னு பேர், சிரத்து லக்னம்னு பேர். அப்போ ஒரு ஜாதகனுக்கு தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் சுட்டி காட்டக்கூடிய வகையில், அனைத்து யோகங்களையும் சுட்டி காட்டக்கூடிய வகையில், அனைத்து சுக துக்கங்களையும் சுட்டி காட்டக்கூடிய வகையில் அந்த 12 பாவகங்களையும் அக்குவரை ஆணிவரையா பிரித்து பலன் சொல்றதுக்கு விளக்கம் பூரா நான் இந்த நூலில் கொடுத்துருக்குறேங்கிற. விரித்த பலன் இவை தெரிந்து விளம்பரம் விட்டுறான் முடிக்கிறார். அந்த 12 பாவகங்களை அடிப்படையாக வச்சு தான் அந்த ஜாதகனுடைய வாழ்நாளில் பிறந்த தேதியிலிருந்து இறுதி காலம் வரை அவன் வாழ்நாளில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் காரண காரியங்களை நிர்ணயிக்கக்கூடிய அம்சம் அந்த ஜாதகத்தில் அந்த 12 பாவகத்துக்குள்ளே இருக்குங்கிறது. தி 12 பாவாஸ் ஆர் ஹவுசஸ் ஆஃப் ஏ ஹாரோஸ்கோப் ரெப்ரசன்ட் த என்டையர் ஹிஸ்டரி ஆஃப் தி இண்டிவிஜுவல். பி.வி. ராமன் சொல்லியிருக்கிறார். உலக புகழ்பெற்ற ஜோதிட மேதை டாக்டர் பி.வி. ராமன். இதை வச்சு தான் அவர் சொல்கிறார். ஆக இந்த ஜாதக அலங்காரத்தில் அவ்வளவு விஷயங்களை நான் குறிப்பிட்டு விளம்பி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன், விளக்கம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு இந்த பாட்டை முடிச்சிருக்கேன். இனி அடுத்த பாடம் 10வது பாடம். அந்த பாடலில் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி இருக்கிறாருங்கிறத முதல்ல நாம் அந்த பாட்டை பார்த்துட்டு விளக்கத்தை அடுத்து பார்ப்போம். உற்றதொகை 4,50,000 என்று உரைத்த வட மொழி வெற்பின் ஒரு கடுகளம் பெற்றிடும் அஞ்சிசை நூற்றில் ஒரு பங்கின் பொருளை பேருலகில் ஜாதக அலங்காரம் என்றே வெற்றி நெறி செந்தமிழை உணர்த்தருளும் பெரியோர் வீற்றிருக்கும் சபையினில் யான் விளம்பிய புன்மொழியில் குற்றமுறை யார் கருணை புரிவர் அறியாத குழலை மொழி குளவியின் சொல் குறித்தறிவார் போல அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ அந்த முதலடியில் பார்த்தோம்னா உற்றதொகை 4,50,000 முதல்லே சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாதக அலங்காரத்தை நான் எழுதுறதுக்கு வடமொழியில் இருக்கக்கூடிய 4,50,000 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஜாதக ஜோதிட நுட்பங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகுதான் இந்த நூலை எழுத ஆரம்பிச்சேன்னு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த மாதிரி அவர் ஒப்பீடு செய்த அந்த வடமொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத நூல்கள், ஜோதிட நூல்கள், மொத்தம் உள்ள 4,50,000 ஸ்லோகங்களை கொண்ட நூல்கள் ஆய்வு செய்த பொழுது அதில் உள்ள கருத்துக்களில் 100 பங்கு தான் நான் எடுத்து இங்கே கையாண்டிருக்கிறேங்கிறார். அது கடுகளவு தான்ங்கிறார். ஆனால் கடுவுக்குள்ளேயே கடலை புகுத்தலாங்கிறது திருக்குறள் வெண்பாமாலையில் பார்க்கலாம். கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்பார் ஒருத்தர். அது கூட அவ்வளோ பெருமை இல்லைன்ட்டு அவையார் சொல்லும்போது அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்பார். அந்த மாதிரி இங்கே அவையடக்கத்தோடு கீரனூர் நடராஜன் நான் அந்த வடமொழி நூல்களில் ஒரு கடுகளவு தான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் இந்த கடுவுக்குள்ளே கடலை புகுத்தி இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இதை நான் ஜாதக அலங்காரங்கிற பேரில் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த 2வது அடியை முடிக்கிறார். இந்த ஜாதக அலங்காரத்தில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அதை ஒரு பொருட்டாக கருத மாட்டாங்க அப்படின்னு இவரே ஒரு முடிவு பண்ணிடுறார். ஏன்னா அவர்களெல்லாம் தமிழ் சான்றோருங்கிறதோட ரொம்ப பெருமைப்படுத்துகிறார் பாருங்க. வெற்றி நெறி செந்தமிழ் உணர்ந்து அருளும் பெரியோர்கள். யார் அருளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொன்னால் தெய்வாம்சம் பொருந்திய சான்றோர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. அதனால தான் உணர்ந்து அருளும் பெரியோருங்கிறார். மனித வாழ்க்கையிலே எந்த காலத்திலும் தாழ்வுறாத மேன்மை உறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தாய்மொழியாம் செந்தமிழிலே கரை கண்ட பெரியோர்கள். அப்படிப்பட்டவர்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த அவையில் நான் இந்த நூலை அரங்கேற்றுவதனாலே இந்த நூலில் இருக்கிற குற்றம் குறைகளை அவர்கள் ஒரு குறையாக கருத மாட்டாங்க, ஒரு பொருட்டாக கருத மாட்டாங்கிறார். அவர்கள் எப்படி ஒரு சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தை, அது பேசக்கூடிய அந்த மழலை மொழியிலே ரசித்து சுவைத்து அனுபவித்து அந்த குழவியினுடைய முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருவார்களோ அதை போல இந்த நூலிலே என்ன குற்றங்குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு நூலை அரங்கேற்றணும்னு சொன்னால் ஆன்றவிந்த சான்றோர் பெருமக்கள் குழுமி இருக்கிற அவையில தான் வெளிப்படுத்தணும்னு ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அதனாலே அவர்களுடைய அந்த பெருமையை பாராட்டி அவை அடக்கத்தோடு இந்த வார்த்தைகளை இந்த பாடலிலே கீரனூர் நடராஜன் ஐயா
என்கிற அந்த பெருமகனார் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பதிவிலே ஜாதக அலங்காரத்தினுடைய பாயிர பாடல்களிலே மீதம் இருக்கக்கூடிய பாடல்களிலே இருக்கக்கூடிய விளக்கங்களை தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.